ஹாய், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிரச்சனை நம்மளாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம். திடீர்னு நம்ம தோசை தவாக்க என்ன ஆகுனே தெரியாது, தோசை ஒட்டிக்கிட்டு பிஞ்சு பிஞ்சு வரும். மெயின் ரீசன் சீசனிங் போயிட்டுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது செஞ்சுருப்போம். இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு அதிகமாகிட்ருக்கும். அதை சரி செய்கிறதுக்கு இந்த சின்ன டிப்பு மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். நம்ம தோசை தவா ஃபுல்லாக தோசை ஊற்றினா கூட நமக்கு பேப்பர் மாதிரி அழகாக ஒட்டாமல் வரும். பல்லு விளக்கக்கூடிய பேஸ்ட்டும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நான் என்ன பண்ணேன்னா, ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ரொம்ப போட்டு தேய்க்காதீங்க. சும்மா லைட்டாக நீங்கள் தேய்ச்சிட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் தோசை செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தோசை ஒட்டாமல் சூப்பராக வரும். நான் தவா ஃபுல்லாக இப்போ மாவு ஊற்றி வச்சுருக்கிறேன். பட் நமக்கு ஒட்டாமல் தான் இது வரும். ஏன்னா அந்தளவுக்கு சீசனிங் ஆகிடும். பேஸ்ட்டில் நமக்கு அந்த பசலாம் எடுக்கிறதுக்கான கண்டென்ட் இருக்கும். ஸோ நமக்கு சீசனிங் போகாமல் அந்த எண்ணெய் பீஸுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிறதால நமக்கு தோசை இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். ஸோ குட்டி டிப்பு தான், பட் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பிடிச்சிருந்தால் மறக்காமல் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.